உங்க எதிர்காலத்துக்காக, உங்க ஃபியூச்சருக்காக உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளான், ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு சிங்க் ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்கள்கிட்ட? ஏதாவது ஒண்ணு உங்க ஃபியூச்சருக்காக எதையாவது ஒண்ணு யோசிக்கிறியா? எதையாவது ஒண்ணு செய்யறியா? ஏதாவது ஒரு யோசனை இருக்கா? உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவங்க தெரியாதவங்க அந்த படிக்கும் போதே சொல்றான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா பிசினஸ் நான் பண்ணுவேன், இப்பவே ஆரம்பிச்சிட்டேன், இப்பவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் கேட்கிறேன், நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா? நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா? கர்த்தர் வர்றாரு, கண்டிப்பா வந்துருவாரு. எப்ப அவர் வருகிற வரைக்கும், அவர் இன்னைக்கு வந்தாலும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போறோம். பட் நீ எதிர்காலத்துல உங்க அம்மா அப்பா இன்னைக்கு கையேந்திராத மாதிரி நீ ஏந்தாம இருக்கணும்ல. அட்லீஸ்ட் அடுத்தவங்க முன்னாடி போய் கை கட்டி நீ நிக்க கூடாதுல்ல, இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்க கூடாதுல்ல, நீ நிம்மதியா வாழணும்ல. நீ பெரிய கார்ல போக வேண்டாம்ப்பா, நீ மழை நனையாம ஒரு கார்ல போகணும்லப்பா. நீ 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 வந்து பெரிய காஸ்ட்லியான பைக் ஓட்ட வேணாம்ப்பா, நீ நடந்து போகாம டூ வீலர்ல போகணும், அதுக்கு ஒண்ணு வேணும்ல. நீ பெரிய மாளிகையில குடியிருக்க வேணாம்ப்பா, ஆனா ஒரு சின்ன வீட்லயாவது நீ குடியிருக்கணும்ல. உனக்கு என்னப்பா ஃபியூச்சர்? உனக்கு என்ன எதிர்காலம்? நீ உன் எதிர்காலத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்க? என்ன பண்ணிருக்க? உனக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? சொல்லு, இருக்கா? எனக்கு இருந்துச்சு. அதுக்காக தான் நான் பேசுறேன். எதிர்காலத்தை குறித்து யோசிச்சேன், அப்படி யோசிச்சு சிக்கான நானு. அப்படி இப்ப கூட ஆண்டவர் எப்போ வருவாரோ, ஆனா என் ரத்தத்தை அறுத்து கீழே விட்டா கூட என் ரத்தம் துடிக்கும். சாதிச்சிடணும்டா, சாதிச்சிடணும். இவ்வளவு இல்ல, இன்னும் நீ ஓடணும். என் ரத்தத்துக்குள்ள கூட தரிசனம் வருது. என் ரத்தத்தை அப்படிதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அந்த தரிசனம் தான் தூங்க விடல, அந்த தரிசனம் தான் பேச வைக்குது, அந்த தரிசனம் தான் என்ன உபவாசம் இருக்க வைக்குது, அந்த தரிசனம் தான் 21 நாள் முழங்கால நிக்க வைக்குது. அந்த தரிசனம் தான். உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு யார் இருக்கா? இப்படியே இருந்தீங்கன்னா அப்போ எதிர்காலத்துல உங்களுக்கு யாராவது வானத்துல இருந்து கொண்டு கொட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொட்டிடுவாங்களா? தந்துருவாங்களா? எதிர்காலத்தை குறிச்சு ஏதோ ஒண்ணு இத தப்பா எடுத்துக்காதீங்க. கேர்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒண்ணு யோசிங்க. நான் சொல்றேன், நீங்க காலடி எடுத்து வைக்க வேண்டியது உங்க கடமை, செய்ய வேண்டியது அவர் செஞ்சிருவார். அதுக்கு நீ யோசிச்சீங்கன்னா போதும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போதும். ஆண்டவரை பொறுத்தவளை அப்படிதான். நீ ஆசைப்பட்ட அப்படின்னா கர்த்தர் உனக்காக எதை வேணாலும் செஞ்சு முடிச்சிருவார். அதான் கர்த்தர்.